ஹரே கிருஷ்ணா. இன்றிருந்து நம்ம பகவத்கீதை ஒரு ஒரு ஸ்லோகத்தை டெய்லி நம்ம தினமும் காணலாம். இது உண்மை உருவில், பகவத்கீதை உண்மை உருவில் என்ற நூலிலிருந்து ஆத்தர் பார்த்தீங்கன்னா, இஸ்கானோட பவுண்டர் ஆச்சாரியார் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர் எழுதிய நூலிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா 700க்கும் மேற்பட்ட மொழியில் எழுதி உலகம் முழுவதும் இந்த பகவத்கீதை கடைபிடித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அர்ஜுனன் எப்படி புரிந்து கொண்டாரோ அதே வடிவில் இந்த பகவத்கீதை அமைக்கப்பட்டுள்ளது. அதனால் இது ஒரு நம்மளுக்கு அதிகாரப்படுத்தப்பட்ட ஒரு பகவத்கீதை. இதை படித்து பலவர்கள் பக்தராகியுள்ளார்கள். அவர் வாழ்க்கை பயனடைந்துள்ளது. இந்த மனித வாழ நோக்கம் என்று தெரிந்து நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் இந்த பகவத்கீதை பகவான் சொன்னதை அப்படியே எந்தவித மாற்றம் இல்லாமல் குருசுல பரம்பரையின் மூலம் வந்ததால் அது நம்மளுக்கு தந்துள்ளார். இன்று ஸ்லோகம் 1 அத்தியாயம் 1 ஸ்லோகம் 1 நாம் காணலாம். குருச்சேத்திரத்தில் படைகளை கவனித்தல். திருராஷ்டிரா உவாஷ தர்ம சேத்ரே குருச்சேத்ரே சம வேதா யூத்சவ மாமாக பாண்டவ சைவ கிம் அகுர்வத சஞ்சய. மொழிபெயர்ப்பு. திருராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மச்சேத்திரமான குருச்சேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகளும் என்ன செய்தனர். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா திருராஷ்டிரர் முதல்ல அவர் பேசுகிறார். இந்த பகவத்கீதையை மொத்தமாக பார்த்தீங்கன்னா திருராஷ்டிரர் அவருக்கு கண் தெரியாதனால அவர் யுத்தத்துக்கு போக மாட்டார். ஆனால் அவரோட உதவியாளரான சஞ்சயன் அவர் அங்கே அரண்மனையில் இருந்து திருராஷ்டிரருக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே கூறக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. ஏன்னா வியாசரோட சீடர் சஞ்சயன். அவருக்கு ஒரு சித்தி என்னென்னா, இருக்க இடத்துல இருந்து மற்ற இடத்துல என்ன நடக்கும் அதை பார்த்து கூறக்கூடிய அந்த சக்தி இருந்தனால திருராஷ்டிரர் சஞ்சயன்ட்ட கேட்குறார், என்ன நடந்தது. அப்போ அவர் கேட்கும்போதே என்ன கேட்குறாருன்னா, தர்மச்சேத்திரமான குருச்சேத்திரம். அதாவது குருச்சேத்திரங்கிறது ஒரு சாதாரண இடம் இல்லை. பல வேத கலாச்சாரத்துக்கு முன்னாடி நம்ம பல முற்காலத்துக்கு முன்னே பல வேத சடங்குகள், யாகங்கள், முனிவர்கள், மகான்கள் போன இடம். அதனால தான் அந்த இடத்துல அந்த யுத்தம் நடக்கிறதுனால, மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறதுனால என்ன நடக்கும், அவங்களுக்கு தான் வெற்றியாக இருக்குமோ என்று ஒரு பதட்டத்தோட கேள்வி கேட்குறார். அந்த மாதிரி முதல் சுலோகம் அமைந்துள்ளது. அதனால் பாண்டவர் தன்னோட மகன் என்று வேறுபடுத்தி கூறுவது மூலம் இந்த பகவத்கீதை முதல் சுலோகம் தொடங்குகிறது. இதில் திருராஷ்டிரோட உள்நோக்கம் தெரியுது. தன்னோட மகன்கள் என்று பிரித்து பேசும்போதே அவர் பார்த்திங்கன்னா துரியோதனன் சொன்னது மட்டும் இல்லாமல் தனக்கும் அந்த போரில் விருப்பம் இருக்கிறத தெளிவுபடுத்துகிறார். இது இன்னையோட சுலோகம். நம்ம நாளைக்கு இன்னொரு சுலோகம் மூலமாக நம்ம சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா.